ஆணாக இருக்கிறதுக்கான காரணம் இந்த டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் தான். உடம்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான உறுப்புகளில் கிட்னியும் இப்போ என்ன சார் மற்றதெல்லாம் முக்கியமானது இல்லையா அப்படி இல்லை. கிட்னிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு எங்கே இருக்குங்கிறதே சரியாக சொல்ல வராது. ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் யூராலஜிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன். எல்லாருக்கும் கிட்னிஸ் பற்றி எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், நமக்கு இது செஞ்சால் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும், அது செஞ்சால் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு. பட் பொதுவாக கிட்னிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு எங்கே இருக்குங்கிறதே சரியாக சொல்ல வராது. விதைய கிட்னின்னு நினச்சிப்பாங்க. டெஸ்டிஸில் பெயின் இருக்கும், ஓபியில் சார் கிட்னியில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னினா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். கிட்னிஸ் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும். விழா பக்கத்தில் முதுகெலும்புக்கு சைடில் பின்புறமாக அமைஞ்சிருக்கிறது தான் கிட்னிஸ் அப்படிங்கிறதுக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு. தமிழில் இதுக்கு பேர் சிறுநீரகம். இது என்ன பண்ணும், இதோடைய வேலை என்ன, எதுக்கு நமக்கு சிறுநீரகம் அவசியம்? உடம்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான உறுப்புகளில் கிட்னியும் ஒன்று. இப்போ என்ன சார் மற்றதெல்லாம் முக்கியமானது இல்லையா அப்படி இல்லை. உயிர் வாழ மிக முக்கியமான உறுப்புகளில் கிட்னியும் ரொம்ப முக்கியமானது. கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த சுத்திகரிப்பு. ரத்த சுத்திகரிப்புனா என்ன? வீட்டில் நம்ம புழங்குறோம், அப்பப்போ குப்பை வருது, அதை க்ளீன் பண்ணணும்ல. நம்ம சுவாசிக்கிறோம், சுவாசத்தில் என்ன பண்ணுறோம், நல்ல ஆக்சிஜனை காற்றுலேருந்து எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம். கிட்னி அது மாதிரி தான். நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையான புரத சத்துக்கள், மற்ற எலக்ட்ரோலைட்ஸ், மற்ற அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் தேங்கி வச்சுக்கிட்டு தேவையில்லாத கழிவுகளான யூரியா, கிரியாட்டினின், எக்ஸஸ் நீர், வாட்டரை வெளியேற்றுறது தான் சிறுநீரகத்தோட முக்கியமான வேலை. இது மட்டுமா சார்? இல்லை, நமக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுது. எல்லாருக்கும் ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமான தூண்டுதலே கிட்னி தான். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி வேலை செய்யாதவங்களுக்கு ரத்த சோகை, அனிமியா எப்போவுமே இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல விட்டமின் டி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன் இருக்குது. இது விட்டமின் டிங்கிறது ஹார்மோனுக்கு கீழே கொண்டு வந்திருக்கோம். இது சூரிய ஒளியிலேருந்து நமக்கு பாதி கிடைக்கும், மீதி பாதி லிவர் மற்றும் கிட்னினால் உற்பத்தி செய்யப்பட வேணும். ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி, அது ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும். பிளட் ப்ரெஷர் எல்லாருக்குமே தெரியும். ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணுறதுல முக்கியமான பங்கு கிட்னிஸ். ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்கும்போது கலவை கம்மியாக்கி உடம்புல சத்தை தேக்கி வச்சுக்கும். ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது அதிக நீரை வெளியேற்றி ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சிறுநீரகம் நிறைய பேருக்கு பல காரணங்களால் பழுதடையுது. அதுக்கான காரணங்கள் என்னென்ன, வெவ்வேறு காரணங்கள் என்னென்னங்கிறது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த கிட்னிஸ் ரத்தத்தை சுத்திகரித்து சிறுநீரகத்தை உற்பத்தி பண்ணுது. அந்த சிறுநீர் ரெண்டு குழாய்கள் வழியாக, வலது பக்கம் ஒரு குழாய், இடது பக்கம் ஒரு குழாய், யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அது வழியாக கீழே இறங்கி மூத்திரப்பையில் சேரும். மூத்திரப்பையில் யூரின் தேங்கும். ஓரளவுக்கு ஃபில் ஆனதுக்கப்புறம் நமக்கு சிறுநீர் கழிக்கணுங்கிற உணர்வு வரும்போது நம்ம எப்போ போகணும்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் காத்திருந்து நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் யுரித்ரா அப்படிங்கிற வெளியில் இருக்க குழாய் மூலிமா சிறுநீர் வெளியேறும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறுநீரகம், இந்த சிறுநீரக குழாய், இந்த மூத்திரப்பை, அது யூரின் ப்ரொடியூஸ் ஆகுது, அது வெளியேறதுல ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. டெஸ்டிஸ் உயிரணு மட்டும் உற்பத்தி பண்ணல, டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஆண் தன்மைக்கு தேவையான முக்கியமான ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறது.